வணக்க மக்களை, நான் பார்க்க போகிற வசனம் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. நம்ம சுவிசேஷம், அதாவது ஊழியக்காரரை நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவருடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம சொல்லும் போதும், அவருடைய ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தும் போதும், நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற போதும், சுவிசேஷம் அவருடைய பாதங்கள், நம்ம சொல்லுகிற அவருடைய பாதம், யார் யார் அவருடைய கற்பனைகளை கட்டளைகளையும் அவருடைய சமாதானத்தையும் அவருடைய நற்கிரியைகளையும் மற்றவங்களுக்கு சொல்லுகிறாங்களோ அவர்களுடைய பாதங்கள் மலைகள் மேலே எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கடவுள் சொல்கிறார். கடவுள் சுவிசேஷர்களை புகழ்ந்து பேசுகிறார். அப்போ நம்ம அவருக்கு பிரியமான காரியங்கள், அவருக்கு பிரியமான செயல்கள், அவரை பற்றிய அவருடைய கற்பனைகள் கட்டளைகள், அவரை பற்றிய வாழ்க்கை எல்லாத்தையும் மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது நம்மளை அவர் கனப்படுத்துவார். நம்ம அவரை பற்றி சொல்கிறோமா, நம்ம அவரை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நம்ம சொல்கிறோமா, இல்லை வெட்கப்பட்டு நிற்கிறோமா, அதை நம்ம சோதித்து பார்ப்போம். நம்ம சொல்கிறோன்னா அவர் நம்மளை கனப்படுத்துவார். அதான் இந்த வசனங்கள் சொல்லுது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக, நல்ல காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கணுமா, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணுமா, நம்மளுடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லணும். அப்படி சொன்னால் அவர் சொல்கிறாரு, அப்படி சொல்கிறவங்களுடைய கால்கள் மலைகள் மேலே அழகாக எவ்வளவு அழகாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்த்துது.